இரண்டாவதாக 2025 வந்து பைனான்சியல் இயர்ல என்ன நமக்கு வந்து ஒதுக்கீடுகள் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ரயில்வே துறையே எடுத்துக்கலாம். 6000 கோடி தான் தமிழகத்தினுடைய ஒதுக்கீடா இருக்கிறது. இதை நீங்க வந்து யூபி எடுத்து பாருங்க. யூபிக்கு வந்து ஏறத்தாழ 24,000 கோடி ஒதுக்கீடு வந்திருக்கிறது. பீகாருக்கு தான் கம்மியான ஒதுக்கீடு 12,000 கோடி அந்த ரேஞ்சில் கொடுத்திருக்காங்க. எம்பி மகாராஷ்டிரா இரண்டாவது அதிகமான ஒதுக்கீடு ஏறத்தாழ 19,000 கோடி வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த மாநில அதாவது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களை எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அப்படியே ஏதோ அவங்க எல்லாம் வந்து மத்திக்கு வேண்டியவர்கள் என்ற அளவில் வந்து எடுத்து வாரி வழங்கி இருக்கிறார்கள் காசு. அதே நேரத்துல தமிழகத்துக்கு வந்து 2,000 கோடி நான் வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா. நான் ஏறத்தாழ நேற்று ஒரு கணக்கு போட்டு கொண்டிருந்தேன். அது வந்து நான் பார்க்கும்போது ஒரு 1000 கிலோமீட்டருக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவர்கள் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்கிற ஒன்னும் வந்து இந்த அலோகேஷன் வந்து குறைத்திருக்கிறார்கள். இல்லை என்றால் அலோகேஷன் வந்து கம்மி பண்ணது மட்டும் கிடையாது, 1000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்காங்க.